வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணைபவருக்கு மேவ வராதே வினை. உனக்கான நல்ல நேரத்தை தாமதித்துக் கொண்டே இருப்பாயானால் தீமைகள் தொடரத்தான் செய்யும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் இந்த வெற்றி விடியலில் உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன். நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்ப வந்திருக்கின்றேன். யார் என்று இந்த சிங்காரவேலன் சொல்லிவிட்டேன் என்றால் என்னோடு சேர்ந்து நீயும் அவர்களை விரட்டுவாய். அதிலும் எனக்கு முன்பாகவே நீ அவர்களை விரட்டத் தொடங்கி விடுவாய். அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த விடியலில் உனக்கு வந்திருக்கின்றது. இது உனக்கு நல்ல செய்தி என்பதனால்தான் இந்த சிங்காரவேலன் உனக்கு வெற்றி விடியலோடு சேர்த்து இதையும் கொடுத்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த செய்தி உனக்கு தெரிந்தாலே இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியல்தான். அது மட்டுமல்ல, இவர் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிட்டாலே நீ இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் நீ இழந்த உன்னுடைய வாழ்க்கையையும் மீட்டெடுத்து விடுவாய். இந்த சிங்காரவேலனிடத்தில் என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாயோ அதுவும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். ஏற்கனவே நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கான நேரம் காலத்தை எல்லாம் குறித்துவிட்டு தான் உன் முருகன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். எல்லாம் கிடைக்கப் போகின்ற இந்த வெற்றி தருணத்தில் என் தங்கம் மனது மட்டும் குழப்பமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் குழப்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த குழப்பத்தில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்துவிடக்கூடாது. நீ எடுக்கின்ற முடிவுகள் தெளிவாக இருக்காது. நீ தேடுகின்ற பதிலும் உனக்கு தெளிவாக கிடைக்காது. அதனால் எப்பொழுதுமே குழப்பத்தில் மட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. அதுபோல இன்று நான் சொல்லப் போகின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக பதிந்துவிட வேண்டும். அப்படி பதிந்து விட்டது என்றால் மட்டும்தான் இந்த சிங்காரவேலன் வாக்கை நீ கேட்பது உனக்கு பலன் கொடுக்கும். முருகன் ஏதோ சொல்கின்றார், நாமும் கேட்கின்றோம் என்று இருந்து விடாதே. முருகனுக்கு நேரம் போதாமல் உன்னை தேடி வரவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நான் வசமாக்க வந்திருக்கின்றேன். நீ மட்டும் என்னை உன் வசமாக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் நிச்சயமாக நான் சொல்வதை செய்வதுதான் ஆக வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் கஷ்டம் தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சந்தேகம் வருகின்றது அல்லவா? இவ்வளவு கஷ்டங்களும் ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்படி வரும்? அப்படியானால் நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கின்றதா என்ற எண்ணம் உனக்குள்ளேயே சில நேரங்களில் தோன்ற ஆரம்பித்திருக்கின்றது. நாம் என்ன தவறை செய்தோம்? நாம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம்? நம்மை சுற்றி வருகின்ற ஏதோ ஒன்று தான் நமக்கு இத்தனை துன்பங்களையும் கொடுக்கின்றது என்று நினைத்தாய் அல்லவா? என் தங்கமே, எப்பொழுதும் இது போன்ற நீ மற்ற விஷயங்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது உனக்குள் இருந்த இந்த முக்கியமான விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய். அதை கண்டு கொண்ட இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமானவர் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்லதை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்கின்றவர் யார் என்றால் என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் யார் என்ன வார்த்தையை சொன்னாலும் சட்டென்று மனமுடைந்து விடுகின்றாய். யார் உன்னிடத்தில் வந்து நடக்காது என்று சொன்னாலும் நீயும் நடக்காது என்கின்றாய். என் தங்கமே, யார் என்ன சொன்னாலும் நீ ஓரிடத்தில் ஒரு முயற்சியை சரியாக எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முயற்சியில் இருந்து எக்காரணம் கொண்டும் பின்வாங்கிவிட இருக்கக்கூடாது. யார் உனக்கு நல்லது நடக்கின்றது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் எப்படி வருகின்றதோ, நல்லது நடக்காது என்று சொன்னால் அந்த நேரத்திலும் நீ அதனை பற்றி யோசித்திருக்க வேண்டும்.
எப்பொழுதுமே எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டுதான் அதை நீ ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நல்லதானாலும் தீயதானாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படியானால் நீ எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் அனுமதித்ததன் விளைவுதான் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன்னை வந்து சேராமல் போனதற்கு முக்கிய காரணம். எந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள், உன்னுடைய பலகீனம் என்னவென்று தெரிந்து கொண்டார்களோ அதையே அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை வேதனைக்கு ஆளாக்கி நிற்கின்றார்கள். நீயும் அதில் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அதையெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது நான் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டக்கூடிய உன்னிடம் தவறாக பேசிய அந்த மனிதர்களையா, அல்லது உனக்கு ஏற்றுக்கொண்ட அந்த எதிர்மறை எண்ணங்களையா என்று கேட்டால், முதலில் இந்த சிங்காரவேலன் உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்களைத்தான் வெளியே விரட்டுவேன். ஏனென்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கும். யார் வேண்டுமானாலும் ஒருவரிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அது அவர்களினுடைய உரிமை, அது அவர்களினுடைய எண்ணம். அதை நீ ஏற்றுக்கொள்வதில்தான் உன் பக்கம் தவறு இருக்கின்றது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வேன், எல்லா துன்பங்களையும் நானே தூக்கி சுமப்பேன் என்று நீ சொல்வாயானால் இந்த வாழ்க்கையில் என்றுமே நீ சந்தோஷத்தை கண்டுவிட மாட்டாய். அதனால் இன்று இந்த சிங்காரவேலன் சொன்னது போல முதலில் உனக்குள் தேவையில்லாமல் வருகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி வெளியே எறிந்துவிடு. யார் உன்னை தவறாக பேசினாலும் அதை நேர்மறையாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அவப்பெயரை கூட சன்மானமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையில் அடுத்ததை நோக்கி நீ பயணிக்க வேண்டும். நல்ல நேரம் என்ற ஒன்று வரும்பொழுது இந்த வாழ்க்கையானது உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும். எண்ணற்ற திருப்பங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். என்ன நினைத்து யார் உன்னை என்னவாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை மட்டும்தான் பெற துடிக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்து விடக்கூடாது. உனக்கான நான் வகுத்திருக்கின்ற திட்டங்கள் இப்பொழுதாவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். என்ன செய்தாலும் அதில் இருக்கின்ற சூழ்ச்சிகள் நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும். நீ எப்பொழுது சரியாக நிற்கின்றாயோ, ஒரு விஷயத்தில் உன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றாயோ, அதன் பிறகு உன்னை சீண்டுவதற்கு எல்லோரும் யோசிப்பார்கள். நான் சொன்னது போல இந்த எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து விலக்கி உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மனநிறைவையும் உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களையும் நான் வெளிக்கொண்டு வருகின்றேன். நீயும் இந்த எதிர்மறையான விஷயங்களை விரட்டி விட்டாயானால் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குதான். நாம் எதை யோசிக்கின்றோமோ அதுவாகவே நாம் வாழ்க்கை மாறிவிடும் என்று உனக்கு பலமுறை சொல்லி இருக்கின்றேன். நடக்காது கிடைக்காது என்று நீ நினைத்தாயானால் அது கடைசி வரையிலும் உனக்கு நடக்காமலும் கிடைக்காமலும் போய்விடும். நடக்கும், நிச்சயமாக கிடைக்கும் என்று எப்பொழுதும் உன் மனதிற்குள் சொல்லிப்பார். என்றாவது ஒரு நாள் அது உன் கைகளுக்குள் நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி நல்ல விதமாக இருக்கின்றதோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனிவரும் எல்லாமும் உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். சிங்காரவேலனுக்கு அரோகரா.